புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நாம் சகோதரி ஜெபம் பண்ணினது போல பாடினது போல நாம் இந்த நாளிலும் வேத வசனத்தை தியானிப்போம். கர்த்தரங்களோடு என்ன பேசுகிறார் என்ற நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. சோஸ்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆவியானவர் நம்மை எழுப்புதலிலே வழிநடத்தும்படி, ஒரு எழுப்புதலை காணும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசி வருகிறார். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் கடவுள் தெய்வம், அவர் ஆவியாயிருக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? எங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார். எங்களுக்குள்ளே குடிகொண்டு இருக்கிற அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே செயற்படுகிறவராக அவர் இருக்கிறார். ஆமேன். நமக்குள்ளே செயற்படுகிறாரா ஆவியானவர்? செயற்படுகிறாரா நமக்குள்ளே? கடந்த கிழமை என்ன கேட்டோம்? அவர் நமக்குள்ளே செயற்பட வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டோம். நாம் செயற்படும் போது, நாம் வசனத்தின்படி செயற்படும் போது ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாம் கேட்டு கேட்டு ஒன்றையும் செய்யாத பட்சத்திலே அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒன்றையும் நமக்குள்ளே செய்வதில்லை. என்னத்தை செய்வதில்லை? எங்களை பலப்படுத்துவதில்லை, எங்களுக்கு அனல் மூட்டுவதில்லை, இல்லையா? எங்களை உற்சாகப்படுத்துவது இல்லை, எங்களை என்ன செய்வதில்லை? அவர் பாவிப்பதில்லை. ஆமேன். ஆகவே கடந்த கிழமை 1 யோவான் 2 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. ஆமேன். அவரை விசுவாசித்து அதன் அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்று பிள்ளைகள் எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தந்திருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம். அந்த அபிஷேகம் என்ன செய்கிறதாம்? எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அதை யாராலும் பிடுங்கிட்டு போக முடியாது என்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கிறதா? அந்த அபிஷேகம் சும்மா இருக்கவில்லை. என்ன செய்கிறது? சகலத்தையும் குறித்து எங்களுக்கு என்ன செய்கிறதாம்? போதிக்கிறது என்று வாசித்தோம். எங்கே? 1 யோவான் 2:27. ஆமேன். யாருக்காவது போதிக்கிறாரா பரிசுத்த ஆவியானவர்? வசனத்தினூடாக போதிப்பார். அப்ப வசனத்தினூடாக போதிக்கிறதுக்கு வசனம் மூடி வைத்திருந்தால் போதிக்கப்படுமா? இல்லை. அவர் வசனத்தின் ஊடாக போதிக்கிறார், இல்லையா? அப்ப அதுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்கிறார்? அதன் ஊடாக போதிக்கிறார். நிலைத்திருக்கிற ஆவியானவர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பைபிளை துறக்க வேண்டும், சத்தியத்தை கேட்க வேண்டும். நாங்கள் கேட்டோம், இல்லையா? அடுத்ததாக எபேசியர் 1:13-14 படி அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? எங்களை முத்திரை போடப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது. இருக்கிறதா? முத்திரை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு அச்சடையாளம். இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள். வேறு யாரும் அதுக்கு மேல் வந்து உரிமை கொண்டாட முடியாது. என்ன? முத்திரை போட்டு அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வேறு யாரும் என்ன செய்ய முடியாது? பிசாசு வந்து அதிகாரம் செலுத்த முடியாது, உலகம் செலுத்த முடியாது, இல்லையா? நாம் ஆண்டவருடைய 2 முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்று பார்த்தோம். அப்போ அவருக்கு சொந்தமானவர்களை அவர் மீட்டுக்கொள்வார், அவருடைய புகழ்ச்சியாக மீட்டுக்கொள்வார் என்று பார்த்தோம். அப்ப நமக்குள்ளே இருக்கிறவர் அபிஷேகிக்கிறார் என்று பார்த்தோம். அடுத்தது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அபிஷேகம் எப்படி இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் எப்படி இருந்தது, அதனுடைய 2 வித்தியாசங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த வித்தியாசங்களின் ஊடாக நாம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம் எல்லாரும் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியவான்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஆமேன், அல்லேலூயா. என்றால் பழைய ஏற்பாட்டிலே தேவையான நேரம் அங்கே ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், எடுக்கப்பட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி இல்லை என்று பார்க்கிறோம். ஆமேன். அப்போ அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் பாவிக்கின்றோமா என்று நாம் சிந்தித்தோம், இல்லையா? அதான் பெரிய வித்தியாசம். சரியா? ஆகவே அந்த ஆவியானவர் அது மாத்திரமல்ல, அவர் ஜீவ நீரூற்றாக ஓடிக்கொண்டே இருக்கிறார். எப்படி? தேங்கி நின்று நாறுகிற குளம் மாதிரி அல்ல, இல்லையா? ஓடிக்கொண்டிருக்க ஜீவ நீரூற்றாக அவர் என்ன செய்கிறாராம்? ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம். ஞாபகம் இருக்கிறதா? அப்ப ஜீவன் நீரூற்றாக அது ஓடிக்கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக என்ன நடக்கிறது? எங்களை சுத்தப்படுத்துகிறார்,
நீர் ஓடிக்கொண்டிருக்கிற இதுதான் சுத்தப்படுத்தும், என்ன சுத்தப்படுத்தப்படும். இல்லை என்றால் மணக்கும், நாரும். இல்லையா? செழிக்க வைக்கிறாரு, எங்களை உருவாக்குகிறாரு, எங்களை சுத்தப்படுத்துகிறாரு, எங்களை கழுவுகிறார். ஏன்? அவர் ஜீவ நீரூற்றாக ஓடிக்கொண்டிருக்கிறபடியால். ஆமென். அப்ப இவ்வளவு காரியத்திலையும் நாம் அபிஷேகத்தை பெற்று ஆவியானவருடைய இவ்வளவு கிரியையும் எங்களுக்குள்ளே நடப்பிக்கின்றபடியால் என்ன செய்ய முடியும்? அவருக்காக அதே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தோடு நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு எழுப்புதலை உருவாக்க முடியும். இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு ஆதாரம் என்னத்தை பார்த்தோம்? தொடக்கத்திலே எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகளை நாங்கள் பார்த்தோம். அந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்குமாற இருந்தால் அது கொடுக்கிறார், அதை செய்து காட்டுகிறார். அதே போல செத்திருக்கிறதை தேவனால் உயிர்ப்பிக்க முடியும். அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்ப தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற காரியம், நமக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர் அபிஷேகிக்கிறார், பல வழியான கிரியைகளை நமக்குள்ளே செய்து கொண்டிருக்கிற அந்த ஆவியானவர். அவர் எங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கும் போது பாருங்க, நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில் எங்களை அந்த ஆவியானவரின் கிரியைகள் வெளியிலே தெரிகிறதா, அல்லது எந்த அடையாளம் எங்களுக்கு உருவாகிறது? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும் போது. இன்றைக்கு உலகம் முழுக்க நாங்கள் உலக கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். சில வெளி அடையாளங்களை வைத்துத்தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையிலே, அந்த ஊழியக்காரர்கள் இந்த சபையிலே, இந்த விசுவாசிகளுக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். உதாரணத்துக்கு நீங்க பார்க்க சபைகளில் துள்ளுகிறது, கதிரையில் ஏறுகிறது, தள்ளி விழுத்துகிறது, விளங்குறதா? ஒரு உணர்ச்சி வசம் இல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்களை அவர்கள் செய்கிறது, தலைகளை போட்டு அடிக்கிறது, இப்படி பல காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி செய்வதற்காக சில ஊழியக்காரர்கள், சில சபைகள் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். இல்லையா? பயிற்சி கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். இது கிறிஸ்தவர்களுக்கு இப்போ ஒரு பொழுதுபோக்காய் வந்து விட்டது. என்ன? இப்படியான தள்ளி விழுத்துகிற பயிற்சிகள் கொடுக்கிறது எல்லாம் ஒரு என்னமாக இருக்கிறது? பொழுதுபோக்குக்கு பார்க்கிற ஒரு வீடியோக்களாக இப்ப மாறி இருக்கிறது யூடியூப்ல. அப்ப வெளியரங்கமான காரியங்களை கண்டு பார்த்துத்தானா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார்? அதான் இன்றைய நாளிலே கேள்வி. அப்படித்தானா உண்மையான பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை வெளியிலே காண முடியும்? இது சரியா, இது தவறா? அப்ப அப்படியான நடவடிக்கைகள், உணர்ச்சி வசப்பட்ட காரியங்கள் இல்லாத இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பது அதன் பொருளா? அது உண்மையான பக்தியா? அது வசன அடிப்படையில் சரியானதா என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியின் கிரியைகளை வசனப்படி அறியாத விசுவாசிகள் சபைகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வெளியரங்கமான காரியங்களை வைத்துத்தான் என்ன செய்கிறார்கள்? பரிசுத்த ஆவியின் கிரியை இப்படித்தான் இருக்கென்று பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையாக எதை வைத்து பார்க்க வேண்டும்? முதலாவது ஒரு மனுஷனையோ அல்லது விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனையோ அறிய வேண்டும் என்று சொன்னால் இப்படியான வெளியரங்கமான காரியங்களை வைத்து பார்க்கும்படி வேதம் சொல்லவில்லை. அந்த மரத்தின் கனிகளை வைத்துத்தான் அது நல்ல மரமா கெட்ட மரமா என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கணிப்பிட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாயின் வசன அடிப்படையிலே தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? வசன அடிப்படையிலே, சத்தியத்தை அடிப்படையாக கொண்டுதான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் எப்படி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் எப்படி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் எப்படி இருக்கிறது, அவருடைய உற்சாகப்படுத்தும் தன்மை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் காண முடியும். வீணான வெளியரங்கமான காரியங்களை விட்டு நாம் என்ன செய்ய முடியாது? பரிசுத்த ஆவியானவருடைய நடவடிக்கைகளை இதுதான் என்று யாராலும் சொல்ல முடியாது. இல்லையா? இப்ப அவராலே பெற்ற அபிஷேகம் இருக்கிறது எல்லாருக்குள்ளேயும். ஆனா அந்த அபிஷேகத்தை நாம் என்ன செய்கிறோம்? சில வேளை தவறான முறையில் பாவிக்கின்ற இன்றைக்கு உலக கிறிஸ்தவர்களாக அநேக கிறிஸ்தவர்கள், சபைகள், ஊழியக்காரர்கள் மாறி இருப்பதை பார்க்கிறோம். இதனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறது. இல்லையா? எந்தவித பிரயோஜனமும் அதனாலே இல்லாமல்
இருக்கிறது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்ப நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் வசன அடிப்படையிலே அது என்ன செய்ய வேண்டும்? வெளியாக வேண்டும். அவைகளை விட்டுவிட்டு வீணான கூத்தாட்டங்களுக்கு இடம் கொடுக்கிற ஒரு சபையாக, கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாக நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்ப வசனத்தின்படி நம்மில் எப்பொழுதும் ஆண்டவர் இருக்கிறார், எப்படியான கிரியை நமக்கு செய்கிறார் என்பதை அடையாளம் காண வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டோம், அவர் நிரந்தரமாய் குடிகொண்டிருக்கிறார், அபிஷேகிக்கிறார் என்று விட்டு நாம் நம்மையும் கட்டுப்படுத்த முடியாமல், எங்களுக்கு கொடுத்த ஆவியையும் கட்டுப்படுத்த முடியாமல் இருப்போமாக இருந்தால் அது பரிசுத்தாவி, உண்மையான பரிசுத்தாவியின் ஒரு வெளிப்படையான காரியமாக அது இருப்பது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவரை பற்றி கூறும்போது என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிற ஒரு தேற்றரவாளன் என்றே அவர் குறிப்பிட்டார். என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறவர். அப்ப என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறவர் என்றென்றைக்கும் நம்மோடு கிரியை நடத்துகிறவராய் இருக்கிறார். என்றென்றைக்கும் நம்மோடு கிரியை நடத்துகிறவர் அவர் தன்னுடைய வழிகளில் கிரியைகளை நடத்துகிறார். ஒரு வேண்டாத வெறுப்பான முறையிலே பொல்லாத ஆவிகள் நடத்தும் கிரியைகள் மாதிரியான ஒரு கிரியைகளை அந்த ஆவியானவர் செய்வதில்லை. தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் எப்பவும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் தான் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறார்கள். அது மனுஷர்களுக்கு உள்ளாகவும் சபைக்குள்ளாகவும் உலகத்திலும் அப்படித்தான் அவர் செய்து வருகிறார். படைப்பிலே கூட நாங்கள் பார்க்கிறோம், ஆரம்பத்திலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆனால் ஆவியானவர், நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் ஒழுங்கற்ற விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே எங்கேயும் எதையும் செய்தது முடியாது. ஒழுங்கான முறையிலே தான் பரிசுத்த ஆவியானவர் தன் காரியங்களை நடப்பிப்பார். ஆமென். ஒழுங்கான முறையிலே நடப்பிப்பார். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டோம், அல்லது எனக்கு ஒரு தாளந்து வரம் வித்தியாசமாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று விட்டு அதை என்னுடைய பெருமைக்காகவும் என் கட்டித்தனத்தை காட்டுவதற்காகவும் அல்லது மற்ற விசுவாசிகளோடு என்னை ஒப்பிட்டு நான் பெரியவன் என்று காண்பிப்பதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது? அவைகளை பாவிப்பது தவறான ஒரு காரியமாக இருக்கும். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறார்? அந்த வரத்தை ஒருவனுக்கென்று எல்லாருக்கும் பிரித்து அந்த வரத்தை ஒரே ஆவியானவர் கொடுக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். யார் கொடுக்கிறார்? அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்மோடு என்றென்றும் இருக்கிற ஆவியானவர் சில வேளைகளில் அவர் சடுதியாக எங்களை ஆட்கொள்ளுகிறார். நமக்குள் இருக்கும் வல்லமையாய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வல்லமையான காரியங்களை செய்யும்படி சிலருக்குள்ளாக ஆண்டவர் தொடங்குகிறார். இதனால் நாம் ஆவியானவரால் சில வேளை திடீரென்று நிரப்பப்படுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அவைகளையும் நாம் கட்டுப்படுத்துகிறவர்களாகவே இருக்க வேண்டும், இல்லையா? தன் ஆவியை கட்டுப்படுத்தாதவன் மதிலிடிந்த பட்டணம் போல இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறவர், நிரந்தரமாய் இருக்கிறவர், செயற்படுகிறவர், வேண்டிய நேரத்திலே அபிஷேகத்தை கொடுக்கிறவர். அவர் எப்படி செய்கிறார்? கட்டுப்பாடற்ற விதத்திலே நம்மை அவர் பாவிப்பது இல்லை. அல்லேலூயா. பாவிப்பது இல்லை என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களை பாருங்க, நாம் சில வேளை நம்மை அறியாத விதத்திலே அவர் நம்மை நிரப்பலாம், அறியாத விதத்திலே நம்மை பாவிக்கலாம். இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட விதமாக பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நீருள்ள நதியாக எப்பொழுதும் எங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறார். யோவான் 7:38. அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது அது ஒரு நல்ல அனுபவமாக எங்களுக்கு இருக்குமாக இருந்தால், அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் கண்ட நேரங்களில் அதை செய்வதில்லை. எப்போ, எங்கே, யார் அவருக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே தான் அவர் என்ன செய்கிறார்? திடீரென்று அவர் செயலாற்றுகிறவராய் இருக்கிறார். கீழ்ப்படியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், தெய்வ பயம் இல்லாதவர்கள்,
ஆண்டவரோடு நல்ல உறவில்லாதவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் எனக்கு ஆவி இருக்கு ஆவி இருக்கு ஆவி இருக்கு என்று எதையோ காரியம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அது பரிசுத்த ஆவியினுடைய காரியம் அல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமாக பெறுகிற நாம் அதன் பிற்பாடு நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு முறையும் விசேஷமாய் நாங்கள் ஆராதிக்கும் போது, வழி நடத்தும் போது, ஆண்டவரை பாடும் போது, அல்லது ஒரு இடத்திலே போய் நற்செய்தியை சொல்லும் போது, ஒரு இடத்திலே சுகமளிக்கிற கூட்டத்திலே நாங்கள் நிற்கும் போது, அங்கே வியாதிக்காரருக்காக ஜெபிக்க எங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? தூண்டுவார், எங்களை எழுப்புவார். இப்ப நீங்க வேற வேற நாடுகளுக்கு போனாலும், எங்கு போனாலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் கவலையிலும் வியாதியிலும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் மத்தியில உங்களுடைய பரிசுத்தாவியின் கிரியைகளை நீங்கள் வல்லமையாய் காண முடியும். நம்முடைய தேசங்களுக்கு, கஷ்டப்பட்ட தேசங்களுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் யாராருக்காக ஜெபிக்கிறீங்களோ அங்கே பரிசுத்தாவியானவர் நம்மை என்ன செய்ய முடியும்? பாவிக்க முடியும். ஆகவே போகிற இடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது அபிஷேகம் தருகிற பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஒருவன் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் பெற்றுக்கொள்ளுகிறவன் என்ன செய்கிறான்? அந்த ஆண்டவருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலை வசனத்தின் மூலமாகத்தான் அவன் அறிந்து கொள்ளுகிறான். என்னத்தின் மூலமாய்? வசனத்தின் மூலமாய். அப்ப ஆவியானவர் என்னை பயன்படுத்துகிறாரா? எங்கே பயன்படுத்துகிறார்? எந்த தாளந்துகளை எனக்குள்ளே வைத்திருக்கிறார்? எப்படி அதை பாவிக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் அழகாக எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சரி, இப்ப நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள், ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறோம், கர்த்தருக்காக வாழ விரும்புகிறோம், கர்த்தருக்காக மற்றவர்கள் ரட்சிக்கப்படவும் எழுப்புதல் உண்டாக்கப்படவும் விரும்புகிறோம். அப்படி விரும்புகிறவர்கள் இதைத்தான் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். இங்கு சொல்லுகிறதை கேட்க வேண்டும். வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி என்ன செய்ய வேண்டும்? செய்ய முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சிக்கும் போது என்ன நடக்கிறது? ஆவியானவர் நம்மை, உங்களை என்ன செய்கிறார்? அவர் பாவிக்கிறவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையில பெந்தெக்கோஸ்தே நாள் வரும் வரைக்குத்தான் பரிசுத்த ஆவியானவருக்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருந்தது? காத்திருக்க வேண்டியிருந்தது. ஏனென்று ஆண்டவர் சொன்னார், அந்த நாள் மட்டும் நீங்க எல்லாரும் அங்கே காத்திருங்கள். ஆனால் இப்போ என்ன நடக்கிறது? இப்போ அந்த நாளில், பெந்தெக்கோஸ்தே நாளில் விசுவாசிகளுடைய உள்ளங்களிலே நிரந்தரமான விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறபடியால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும், ரட்சிக்கப்படுகிற எல்லாருக்கும் அவர் ஆவியானவரை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார், அருளுகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசிக்கும் விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ள வரும்போது முதலில் அவனுக்குள்ள என்ன செய்கிறார் என்ற கேள்விக்கு முதலாவது என்ன செய்கிறார்? அவனுக்கு பாவத்தை பற்றி உணர்த்துகிறார், நீதியை பற்றி உணர்த்துகிறார், நியாய தீர்ப்பை பற்றி அவர் உணர்த்துகிறார், இல்லையா? அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தை பலப்படுத்துகிறார் ஆவியானவர். அடுத்தது ஆவிக்குரிய பிரகாரமாய் அவனை மீண்டும் பிறக்க வைக்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆவிக்குரிய பிரகாரமாய் மீண்டும் பிறக்க வைக்கிறாரு. அவனில் வாசம் பண்ணி தொடங்கும் போது காலத்துக்கு காலம் வல்லமையாய் செயற்படுகிறார், இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. அப்ப இதுல இருந்து எதை புரிந்து கொள்கிறோம்? முதலாவது, பரிசுத்த விசுவாசித்து பரிசுத்தாவியை பெறுகிற ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவியானவர் என்ன கிரியை நடத்துகிறார்? யாருக்கு? விசுவாசிக்கிற அந்த மனுஷனுக்கு.
விசுவாசிக்கிற அந்த மனுஷனுக்கு. அப்ப இதை விளங்கிக் கொள்கிறோம். ஆவியானவர் முதலாவது அந்த மனுஷனை சீர்படுத்துகிறார். முதலாவது அந்த மனுஷனை நிமிர்ந்து நிற்கச் செய்கிறார். அந்த மனுஷனை கழுவுகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், நீதி நியாயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். அந்த மனுஷனை ஒரு தேவ மனுஷனாய் மாற்றுகிறார். பழைய மனுஷனை எல்லாவற்றையும் எடுத்து புதிதாக்குகிறார். அதன் பிற்பாடு ஆவியானவர் செய்கிற அந்த காரியத்துக்கு அந்த மனுஷன் கீழ்ப்படியும் போது அந்த மனுஷனை மற்றவர்களுக்காக பாவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு காரியத்திலும் கீழ்ப்படியாத ஒரு பாத்திரத்தை தேவன் மற்றவர்களுக்கு பாவிப்பது இல்லை. பாவத்தோடு வாழ்கிறவர்களை மற்றவர்களுக்காக பாவிப்பதில்லை. நீதியற்றவர்களை மற்றவர்களுக்காக பாவிப்பதில்லை. நியாய தீர்ப்பை நோக்கி வாழாதவர்களை தேவன் மற்றவர்களுக்காக பாவிப்பது இல்லை. அப்ப நாம் என்னத்தை புரிந்து கொள்கிறோம்? ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது முதலாவது அந்த மனுஷனை சீர்திருத்துகிறார். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் சபையிலே ஊழியங்களிலும் ஒரு ஊழியக்காரன் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறது? இந்த விசுவாசி ஆவியானவர் திருத்தினபடி வாழ்கிறாரா? ஆமென். ஏனென்றால் பரிசுத்தாவியானவர் அதைத்தான் காண்கிறார், அதன் பிற்பாடு அதை காண்பதில்லை. அப்ப ஆண்டவருக்கு தேவையானது அதா இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப காலத்துக்கு காலம் அவரின் வல்லமையான வல்லமையான கிரியைகளை ஆவியானவர் என்ன செய்கிறார்? செயற்படுத்துகிறவராய் இருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களிலே பரிசுத்தாவியானவர் நிரந்தரமாய் வாசமாய் இருக்கிறதால முக்கியமா என்ன காரியங்களை உங்களுக்குள்ளே செய்கிறார்? ஒன்றை அவதானித்துக் கொள்ளுங்கள். நாம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், ஆயத்தப்படுத்துகிறோம். தேவனால முடியாத ஒன்றுமில்லை. செய்து தேவன் காட்டியிருக்கிறார். தேவன் வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. அப்ப உங்களை பாவிப்பதற்கு, எழுப்புதலுக்காக உங்களை பாவிப்பதற்கு முன்பாக தேவன் உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் நினைக்கிறீங்க? எங்களை பலப்படுத்துகிறார். எங்களுக்கு பாவங்களை விடும்படி உணர்த்துவார். பேந்தப்ப பாவிப்பார், வேறு என்னத்தை இல்லாமல் ஆக்க முயற்சிக்கிறார். நீதி நியாயம் இல்லாமல் அநீதியாய் இருந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அவர் காத்திருப்பார், அதன் பிற்பாடுதான் பயன்படுத்துவார். அவருடைய வார்த்தையின்படி வாழ அவர் எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்கிறவர்களாய் எதிர்பார்க்கிறார். சாட்சி உள்ளவர்களாய் எதிர்பார்க்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எழுப்புதலை கொண்டு வருவார். அவரால் முடியாததில்லை. ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் வரும்போது அந்த மனுஷனை முதல் அவர் கழுவி பழசெல்லாம் வெளியிலே கொண்டு போய் ஒரு புது மனிதனாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆவியானவர் இல்லையா? அதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பழையதெல்லாம் ஒளிந்து போகிறது. அவன் முழுவதும் புதிதாக்கப்படுகிறான். விளங்குறதா? இப்ப உங்களை புதிதாக்காமல் ஒரு பாவியையும் கீழ்ப்படியாதவனையும் அநீதி உள்ளவனையும் கொண்டே இன்னொருதனை ரட்சிப்பதற்கு ஆவியானவர் பாவிப்பாரா? கேட்கிறவன் என்ன செய்வான்? மனம் திரும்ப மாட்டான். கேட்கிறவன் மனம் திரும்ப மாட்டான். ஆகவேதான் விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் என்ன செய்ய வேண்டும்? சாட்சி உள்ளவர்களாய் இருக்கணும், நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பட்டணம் காய்ந்து போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தாம் ரட்சிக்கப்படாமல் இன்றைக்கு அநேக குருடர்கள் உண்மை உள்ளவர்களாய் இல்லாமல் களவெடுத்து கொண்டு சட்டங்களை சரியான முறையிலே அவர்கள் ஒழுங்கு பற்றாமல் அநீதி செய்து கொண்டு பொய் பேசிக்கொண்டு பாவத்துக்குள்ளே விழுந்து கொண்டு இரகசிய பாவத்துக்குள்ளே விழுந்து கொண்டு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிறபடியால் இன்றைக்கு எழுப்புதலும் ரட்சிப்பும் இந்த பட்டணத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. குருடருக்கு வழிகாட்ட முடியுமா? இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் அப்படியானவர்களை பரிசுத்த ஆவியானவர் பாவிப்பது இல்லை. மற்ற சனம், இந்த பட்டணத்திலே இருக்கிற சனம் செத்து போனாலும் கடவுளுக்கு பிரயோஜனம் இல்லை, பிரச்சனை இல்லை. அவர் என்ன செய்கிறார்?
ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாத உன்னை கொண்டே அவர் ஒருவனை மனம் திரும்புவதற்கு பாவிப்பது இல்லை. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை விசுவாசிப்பவர்களிலே பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக வாசமாய் இருப்பதனால் அவர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. அவர் எதிர்பார்க்கிற இரண்டாவது காரியம் அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் அவித்து போட கூடாது. மூன்றாவதாக அவர் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். அது உங்களுடைய கடமையாயிருக்கிறது. உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்தால் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நூந்து போகிற வெளிச்சம் போல அதை நூற விடக்கூடாது. அது எப்பவும் எரிய அனல் மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். நான்காவதாக அவர் எதிர்பார்க்கிறது நீங்கள் எப்பவும் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். இந்த 4 காரியத்தையும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது, அவித்து போடக்கூடாது, இல்லையா? அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அடுத்தது நாம் எப்பவும் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. எந்த ஆண்டவர்? நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்த ஆண்டவர். அல்லேலூயா. எனவே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார் என்ற காரணத்தினால நாம் அவரை துக்கப்படுத்த முடியும். பைபிள் ஸ்டடியில் நான் எடுத்திருக்கிறேன். பைபிள் ஸ்டடிக்கு வந்தார்களுக்கு தெரியும் எப்படி நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம் என்று. விளங்குதா? அருமையானவர்களை, எப்படி ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம்? எப்படி அவித்து போடுகிறோம்? எப்படி அனல் மூட்டாமல் இருக்கிறோம்? எப்படி ஆவிக்குள்ள நிறைந்து போகாமல் நாம் இருக்கிறோம்? உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல், பெற்ற அபிஷேகத்தை பாவிக்காமல் நாம் அடுத்த ஸ்டெப் அசையவே முடியாது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவரை பாவித்து, பழைய ஏற்பாட்டு காலத்தை போல் அல்லாமல் அவரை பாவித்து நாம் முன்னேறி போக வேண்டும் என்பதற்காய். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் வீட்டை போய் வாசித்து பாருங்க. எப்படி பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த கூடாது என்று எங்களுக்கு வாசித்து புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எப்படி பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, உண்மையிலே நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் எப்போ குடிகொள்ள தொடங்கி இருக்கிறாரோ, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்ட ஒரு விசுவாசி அவன் பாவத்திலே விழுவானாயிருந்தால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோம். அதிலையும் மிக முக்கியமாக எபேசியரில் சொல்லப்படுகிற பாவம் என்ன பாவம் என்றால், எபேசியர் சபைக்கு சொல்லப்பட்டது. என்ன? சபைக்குத்தான் நிருபம் எழுதப்பட்டது. இந்த சகோதரருக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், முரண்பாடுகள், கசப்புகள் இருக்குத்தானே, இதுதான் ஆண்டவரை அதிகம் துக்கப்படுத்துகிறது. ஒரு முரண்பாடு என்றால் அங்கால 5 பேர், இங்கால 4 பேர், 4 பேர் இங்கால சேர்ந்து கதைப்போம், 5 பேர் அங்கால சேர்ந்து கதைப்போம், ஒருவரை ஒருவர் கதைப்போம். விளங்குறதா? 5 பேரும் 10 பேரும் சேர்ந்து ஊழியக்காரரை பற்றி கதைப்போம். இது என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். எபேசியர் 4வது 5வது அதிகாரத்தில் உங்களால் வாசித்து பார்க்க முடியும். பாருங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது துக்கப்படுத்துகிறோம். அதான் நான் சொன்னேன். இப்போ ஒரு பாவத்தோடு இருக்கிறவனை எப்படி அபிஷேகத்தால் நிரப்பி இன்னொரு பாவியை எழுப்புதலுக்கே கொண்டு வர முடியும்? முடியுமா? இல்லை. ஆண்டவர் ஒரு பரிசுத்தவானை கொண்டு ஒரு பாவியை எழுப்ப விரும்புகிறார். அப்ப அந்த பாவி முதலில் தான் ரட்சிக்கப்பட வேண்டும். அதன் பின்பாக அந்த ரட்சிப்பை உணர்ந்தவனாய் மற்றவர்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? ஆவியிலே நிறைந்து எழுப்புதலுக்காய் கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற எந்த செயல்களையும் உங்கள் வாழ்க்கையில இருந்து நீங்கள் நீக்கி போட வேணும். எந்த பாவமான காரியம், நீங்க குழந்தை பிள்ளைகளே, நீங்கெல்லாம் வளர்ந்த நீங்கள், எது நல்லது எது கூடாதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
எது பாவம் என்பது உங்களுக்கு தெரியும். விளங்குதா? எது பாவம் எதென்று உங்களுக்கு பைபிள் எடுத்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்கமாக சொல்லப்போனால் கீழ்ப்படியாத எல்லாம் பாவம் தான். களவெடுக்கையில் பொய் சொல்லல நான் பாவி இல்லை என்று நீங்கள் யாரும் சொல்ல முடியாது. அதை விட மேலான பாவங்கள் இருக்கிறது. புரிகிறதா? எந்த பாவத்தையும் எந்த பாவமும் என்ன செய்கிறது? பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறது. பாருங்க, பரிசுத்தாவியானவரை உங்கள் பாவத்தினாலோ கீழ்ப்படியாமையினாலோ நீங்கள் துக்கப்படுத்தும் போது முதலாவது என்ன நடக்கிறது? யாருக்கு நடக்கிறது? முதலாவது என்ன நடக்கிறது? யாருக்கு நடக்கிறது? பரிசுத்தாவியை பெற்றவர்கள் பரிசுத்தாவியை பாவத்தின் மூலமும் கீழ்ப்படுதலின் மூலமும் துக்கப்படுத்தும் போது எந்த விசுவாசி அந்த பரிசுத்தாவியை பாவத்தின் மூலமும் துக்கத்தின் மூலமும் அது கீழ்ப்படியாமையின் மூலம் துக்கப்படுத்துகிறதோ முதலாவது அந்த விசுவாசிக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் இல்லாமல் போகிறது. அந்த விசுவாசிக்குள்ளே இருக்கிற சமாதானம் இல்லாமல் போகிறது. முதல் நடக்கிற காரியம். புரிகிறதா? முதல் நடக்கிற காரியம். ஆமென். சிந்தித்து பாருங்க. எனக்குள்ளே பரிசுத்தாவி இருக்கிறார், நான் சந்தோஷமா இருக்கிறேனா? எனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், நான் சமாதானமா இருக்கிறேனா? இல்லை என்றால் என்ன தவறு செய்கிறேன்? பணத்தால செல்வத்தால படிப்பால எதாலும் வாங்க முடியாத ஒரு சந்தோஷம் சமாதானம் பரிசுத்தாவியானவர் கொடுக்கிறார். ஆமென். அந்த ஆவியை துக்கப்படுத்தும் போது முதலில் நடக்கிற தீமை அந்த விசுவாசிக்குள்ள இருக்கிற சமாதானமும் சந்தோஷமும் இல்லாமல் போகிறது. அது நமக்குள்ள இருக்கிறதா? முதல் யாருக்கு நஷ்டம்? முதல் யாருக்கு நஷ்டம்? அந்த விசுவாசிக்குத்தான் நஷ்டம், இல்லையா? இன்றைக்கு அநேகர் ஏன் சமாதானம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை? எதை எடுத்தாலும் ஒரு குறை, ஒரு அமைதியின்மை, ஒரு திருப்தியற்ற நிலை. எதற்காய்? எதற்காய்? ஒரு திருப்தி இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லை, அலைந்த ஒரு மனம், அலைந்த ஒரு மனம். எதற்கு? நீங்க பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோம், தெரியுமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவதனால் நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் இல்லாமல் இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் போது சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் போய் துயரம் நமக்குள்ளே ஆட்கொள்ளுகிறது. அப்ப எப்படி அப்படியான விசுவாசிகளை ஆண்டவர் பாவிக்கிறது? எழுப்புதலுக்காக. எப்படி பாவிப்பது? யோசித்து பாருங்க. எப்படி ஆண்டவர் பாவிக்கிறது? இப்ப தேவன் என்ன சொல்லி தருகிறார் நமக்கு? முதலாவது, உன்னை காணும் போது ஒருவன், உன்னோடு ஒருவன் பேசும்போது, உன்னோடு ஒருவர் உறவாடும் போது நீ அவன் உனக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை, உனக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை, உனக்குள்ளே இருக்கிற ஒரு திருப்தியை அவன் காண வேண்டும். அல்லேலூயா. ஆமென். உனக்குள்ளே இருக்கிற உண்மையை அவன் காண வேண்டும், உனக்குள்ளே இருக்கிற நீதியை அவன் காண வேண்டும், உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தத்தை அவன் காண வேண்டும். உனக்குள்ளே இருக்காத எதுவும் அவனை பிடிக்காது. ஒரு சபைக்கு கர்த்தர் ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த சபை மக்கள் பரிசுத்தர்களாக, உண்மை உள்ளவர்களாக, அநீதி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், கீழ்ப்படுகிறவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல தான் கர்த்தர் கொண்டு வருவார். அது இல்லையே, அந்த இடத்தை தேவன் கொண்டு வர மாட்டார். ஏன்? வெளியில் இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் ஒன்று தான். அவன் வெளியிலே சத்துட்டு போட்டும், இல்லையா? இங்கே வந்தேன் சாவான், வெளியே நிற்கிறோம், வெளியே செத்துட்டு போட்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் பேதுரு அல்ல, அப்போஸ்தலர்கள் அல்ல, ஜனங்கள் அல்ல, யார் சேர்த்துக் கொண்டார்? கர்த்தர் சேர்த்துக் கொண்டார். சபை அவருடைய சரீரம் அது அதே மாதிரி பரிசுத்தமாக இருந்தால் தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய பார்க்கிறார்? திருத்த பார்க்கிறார், பரிசுத்தமாக்க பார்க்கிறார். முதலில் எழுப்புதலை தருவதற்கு முன்பாய் நாம் என்ன செய்ய வேணும்? முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். நாம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். நம்முடைய சபையில் எழுப்புதல் உண்டாக வேண்டுமாக இருந்தால் நாம் ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும்? துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். சபையிலே எழுப்புதல் வர வேண்டும். நம் உள்ளத்திலே ஒரு எழுப்புதல் முதலாவது வர வேண்டும். நம் உள்ளத்திலே எழுப்புதல் வராமல் சபையிலே எழுப்புதல் எப்படி உண்டாகும்? ஹல்லேலூயா. நாம் ஆவியை அவித்து போட்டு இருந்தால், கொடுத்த பரிசுத்தாவி அபிக்கிறவர்களாக இருந்தால், அதாவது அந்த பரிசுத்தாவியை பாவிக்காமல் இல்லையா, அந்த பரிசுத்தாவி அப்படியே நூத்து போடுகிறவர்களாய், ஆவியை இல்லாத மாதிரி இருக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி நமக்குள்ளே உண்டாகும்? அனல் மூட்டுகிறது பரிசுத்தாவிக்கு நம்முடைய வேலை, நம்முடைய முயற்சி, நம்முடைய கடமை. வேதம் வாசிக்கிறது, சபைக்கு போகிறது, ஊழியம் செய்கிறது. அப்படி என்றால் அனல் அப்படியே மூட்டிக்கொண்டு இருக்கும், பற்றி எரிந்து கொண்டு இருக்கும். இப்ப வேத வாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை, ஒழுக்கமான சபைக்கு ஒழுங்காக வாரதில்லை, சபை விட்டு விடுதலை விட்டு கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? அப்படி இருப்போமாக இருந்தால் அப்படியே மெல்ல மெல்லவா மெழுகுதிரி நூந்து போறது போல எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? அப்படியே நூந்து போவார் இல்லையா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை இல்லையா? ஆவியில நிறைந்திருக்க வேண்டும். எப்படி நிறைந்திருக்கிறது? எப்படி நிறைந்திருக்கிறது ஆவியில? எபேசியர் என்ன சொல்றாரு? ஒப்பிடுகிறார். எப்படி ஒப்பிடுகிறாரு? ஒரு மனுஷன் அல்கஹாலை குடிச்சா அவன் வெறி வருதா இல்லையா? வருகிறது. அப்போ உள்ளுக்கு போற அல்கஹால் அந்த ஆளை சம்பந்தப்பட்டாலே அப்படியே மாத்துது இல்லையா? அதே மாதிரி பரிசுத்தாவியை பெறுகிற நாம் பரிசுத்தாவியை பெற்றால் முற்று முழுதாய் அந்த ஆவியானவரே எங்களை நடத்துவார். விளங்குறதா? அப்ப ஆவியில நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லும் போது, ஆவியில நிறைந்திருக்கிறா எப்படி நிறைந்திருப்பார்கள்? ஆவியில எப்படி நிறைந்திருப்பார்கள்? ஆவியில ஒரு விசுவாசியை பார்த்தாலே தெரியும் வெளிப்படையாக. அது எப்படி அவருடைய வாழ்வை, சபை வாழ்க்கையை பார்த்தாலே அந்த ஆவியில நிறைந்திருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். இந்த நாட்களுக்காக ஜெபியுங்கள். ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம்தான் நம்மை எழுப்ப முடியும், நம்மை விடுவிக்க முடியும், நம்மை ரட்சிக்க முடியும், நம்மை எழுப்புதலுக்காக பாவிக்க முடியும். அவரால முடியாதது ஒன்றுமில்லை. இதை வேதத்தில் ஆரம்பத்தில் பார்த்துட்டோம். ஆனால் நம்மை மாற்றும் போது என்ன நடக்கிறது? தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். தேவன் நம்மை மாற்றி பயன்படுத்த விரும்புகிறார். நாம் விட்டு கொடுக்கும் போது, நாம் மாறும் போது, நாம் மனம் திரும்பும் போது, தேவ வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை அமைக்கும் போது தேவன் எங்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் அனுப்புகிறவர்களாக இருக்கிறார். முதலாவது எங்களை தேவன் வெளியில அனுப்புகிறார். இரண்டாவது வெளியில உள்ளவர்களை உள்ளுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். கர்த்தர் தான் அனுதினமும் என்ன செய்தார்? சேர்த்து கொண்டு வந்தார். அருமையானவர்களே, இப்ப ஆண்டவர் வெளியில இருக்கிறவர்களை உள்ளுக்கு அனுப்பப்பட வேண்டுமாக இருந்தால் நாம் வெளியில போகாமலே வெளியில இருக்கிறவர்களை தேவன் உள்ளுக்கு அனுப்ப முடியும். அப்ப ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? உள்ளுக்கு ஏற்கனவே இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியினால அவர்கள் முழுக்க
முழுக்க என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ள வர வேண்டும். பழசெல்லாம் முழுக்க வெளியில போக வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஆமென். இல்ல கடினமான காரியமாது பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் தெளிவாக ஆவியானவர் செயற்பட விரும்புகிறார். அவரால் கூடாதொன்றுமில்லை. நம்மை சில காரியத்தை நம்மிடமிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க தயாரா? அதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க தயாரா? ஹல்லேலூயா. இதுதான் இன்றைய நாளின் கேள்வியாக அருமையானவர்களே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல், அணைந்து போக விடாமல், அவரிலே நிறைந்து எப்பவும் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இது அருமையான விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையில் கடினமா? இதுதான் கர்த்தர் கேட்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இல்லையா? இப்போ வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 3:4 உங்களுக்கு தெரியும். அக்கினி மயமான நாவுகள் என்று வாசிக்கிறோம். சரியோ? இப்ப கேள்வி என்னன்னு சொன்னால், இப்ப நாம் ஆவியை அவித்து போடாமல் அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார் பவுலானவர். சரியோ? அப்ப புதிய ஏற்பாட்டில் தேவன் வரங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொருதனுக்குள்ளாக ஒவ்வொரு வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வரங்கள் என்பது அதுக்கு பேர். அப்ப தீமோத்தேயுவுக்கு ஆண்டவர் மூப்பர்கள் கைகளை வைத்து ஜெபித்த போது அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி கூறுகிறார். 2 தீமோத்தேயு 1:6. உங்களுக்குள்ளேயும் அந்த வரம் பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார். அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டியது யாருடைய பங்கு? உங்களுடைய பங்கு. அல்லேலூயா. புரிந்து கொள்கிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நெருப்புக்கு, அக்கினிக்கு அவர் ஒப்பிடப்பட்டிருக்கிறார். இல்லையா? அப்ப என்ன நடக்கிறது இங்கே? வரங்களும் நெருப்பை போல தொடர்ச்சியாக அனல் மூட்டி அது எழுப்பப்பட வேண்டும். அந்த நிலையில தான் அது இருக்கிறது. எது? வரங்கள். ஆமென். நெருப்பூட்டி தந்த வரங்கள் அது வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நெருப்பூட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்கு அடையாளமாக ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அனல் மூட்டி எழுப்பி விடுகிறார். அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா இல்லையா? ஆமென், இருக்கிறது. அது யாருடைய வேலை? எங்களுடைய வேலையாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார். இல்லையா? வரம் நம்மிடம் இருக்கிறது. நாம் பேசாம இருக்கலாமா? இல்லை, பேசாம இருக்கக்கூடாது. எங்கே பாவிக்கிறது? சபையிலே பாவிக்க வேண்டும். சபையிலே நாம் பாவிக்க வேண்டும். அந்த வரங்களை தெய்வ பயத்தோடு ஒழுக்கத்தோடு பாவிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் கர்த்தர் ஏதாவது ஒரு குறைந்ததை கொடுத்திருக்கிறார், ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை நாம் பாவிக்க வேண்டும். பாவிக்காம விட்டா என்ன செய்யும்? அப்படியே போயிடும். அப்படியே எப்படி போயிடும்? நூந்தே போயிடும். அது நூந்து போனா தேவன் ராஜ்யம் கட்டப்படுமா? எழுப்புதல் உண்டாகுமா? இல்லை. இதேன் விசுவாசிகளுக்கு விளங்குறதில்லை? ஏன் விசுவாசிகள் விளங்குவதில்லை? அடுப்பை ஊதி, இப்போ எங்களுக்கு யாழ்ப்பாணத்தாருக்கு பழக்கம் விறகு கொளுத்தி சமைக்கிறது என்ன? ஆமென். ஊதின அம்மாமாருக்கு தெரியும். ஊதி 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 சுளகால அப்படியே ஊதி ஊதி களைச்சி கடைசியில் சுளக இல்லை பேப்பரை எடுத்து என்ன செய்கிறது? ஊதுறது. அடுப்பை ஊதி ஊதி நெருப்பை கொளுத்தி சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மாமார். சரியா? ஊதாம விட்டால் அடுப்பு என்ன செய்யும்? ஊதாம விட்டால் அடுப்பு எரியாது. எரியாமல் விட்டால் சாப்பாடும் இல்லை. சாப்பிடாம விட்டால் ஆக்களே முடிஞ்சிடும். என்ன? அதே மாதிரி இந்த உள்ளுக்கு இருக்கிற அடுப்பை ஊதிக்கொண்டே இருக்கணும். எரியும்படியா ஊதிக்கொண்டே இருக்கணும். எரியும்படியாய் ஊதிக்கொண்டு இருக்க வேணும். ஊதவில்லை என்றா எரியாது. எரியவில்லை என்றா என்ன செய்யும்?
கொஞ்ச நாள் இப்போ 2 விறகு கட்டையும் 2 கொஞ்சம் சாம்பலும் தான் இருக்கும் இல்லை. கொஞ்சம் சாம்பலும் 2ஆம் தரம் எரிக்க போய்க்க நல்லா எரிச்சிருந்தா சாம்பல் விறகெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிருக்கும். சரியா? சாம்பல் விறகெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆவியானவர் எங்களை திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப நிரப்புகிறவரும், ஆமென், அனல் மூட்டுகிறவரும், நிரப்புகிறவரும், அனல் மூட்டுகிறவரும், எரிய வைக்கிறவருமாயிருக்கிறார். திரும்ப 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 நீங்கள் திரும்ப திரும்ப அடுப்பை கொளுத்தி கொளுத்தி சமைச்சு சாப்பிட்டு வாழ்கிறது போல ஆவியானவர் திரும்ப திரும்ப செய்கிறவராயிருக்கிறார். நீங்கள் திரும்ப திரும்ப ஊதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பா எரிந்து கொண்டே இருக்கும். ஊதுறதுக்கு நேரம் இல்லை இல்லையா? கொளுத்துறதுக்கு நேரம் இல்லை. இப்போ அடுப்பெல்லாம் காஞ்சி போய் வெறும் சாம்பல்லாம் கிடக்குது. ஆவியான உயிர்ப்பிக்க விரும்புகிறார். என்ன சொல்லுகிறாரு? பரவாயில்லை, பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்புகள் கிடந்தது போல கல்லறையில் இருந்து நான் உயிரை கொடுக்கிற தேவனாயிருக்கிறபடியால் காய்ந்து போன அடுப்பை நீ ஊது 2 விறக வச்சு நான் அங்கே என்ன செய்வேன்? அக்கினிமயமான ஆவியை கொடுத்து கொளுத்த வைப்பேன். இதுதான் ஆண்டவர் சொல்றது. ஆமென். அக்கினிமயமான நாவுகளை வைத்து என்ன செய்வேன்? கொளுத்த விடுவேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருப்பதில்லை. நிரப்புகிறவரும், கொளுத்துகிறவரும், அனல் மூட்டுகிறவருமாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அனல் மூட்டுகிறவருமாய் இருக்கிறார். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஊதாமல் இருக்க முடியாது. நம் தேவன் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. சோஸ்திரம்.